இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை நல்லா இடிச்சிட்டு அது போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதையும் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்ல குழைவாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா பெப்பர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அப்புறமா சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சை வாசனை, அதாவது இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பட்டர் மஷ்ரூம். இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக மல்லித்தலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணி முடிக்க முடியும். இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.